ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சுண்டக்காய் வச்சு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சிம்பிளாக செய்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த சுண்டக்காயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு சுண்டக்காய்லாம் கிடச்சிதுன்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். காரக்குழம்பு சாம்பார்லாம் செய்யும்போது நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருளை என்னென்னு பார்த்தலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் உரித்து எடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ சுண்டக்காவை வந்துட்டு நம்ம குழம்புல சேர்க்கும் போது அப்படியே சேர்த்தோன்னா அதில் உப்பு காரெல்லாம் சேர்ந்துருக்காது. ஸோ நம்ம இந்த மாதிரி தட்டிட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு வதக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு அந்த உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம உரிச்சு வச்சுருக்கல பூண்டு கறிவேப்பிலை வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் திக்காக வேணுங்கிறதுனால தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த சுண்டக்காவை சேர்த்து எண்ணெயிலே வதக்கிக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை வந்துட்டு கரைச்சி தண்ணி மட்டும் எடுத்துக்கிறேன். புளி கரைச்ச தண்ணியில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு இப்போ நம்மளுக்கு சுண்டைக்காலாம் நல்லா வதங்கி வந்திருக்குல்ல, அதில் வந்து தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா உப்பு காரெல்லாம் வந்துட்டு ஊறி சூப்பராக இருக்கும் குழம்பு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொதிக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இது வந்து சுட சுட சாதத்து கூட போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.